ஆமென். இந்த காலவேளையில் இன்னொரு பாடலை பாடி நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். சொல்லுவோமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு. ஹல்லேலூயா. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. ஆமென். என்னுடைய கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடாதவர். ஹல்லேலூயா. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு. என் போக்கிலும் என் வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. ஹல்லேலூயா. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. ஆமென். ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர். சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? ஆண்டவரே நீங்க நல்லவர். ஹல்லேலூயா. என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஓ
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை தோளில் தூக்கி சுமந்தவர் ஆண்டவரே. அவருடைய அன்பை நான் எப்படி மறப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு ஆண்டவரே பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய நேசம் ஆண்டவரே எனக்கு இன்பம் ஆண்டவரே. அவர் நாமத்தை உயர்த்துவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய கால்கள் சறுக்கிடும் நேரமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. எங்கள் ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என்னுடைய கால்கள் சறுக்கிடும் நேரம் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே என் மேல் வைத்த அந்த சுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து துதிப்போமா? சத்தத்தை உயர்த்த உயர்த்த. ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனை எல்லாம் நீங்க போகுது. சத்தத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி. யாரும் கண்களை திறக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தோளில் தூக்கி சுமந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் இல்லாத நேரத்தில் ஆண்டவரே நீங்க என்னை கண்டவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய எஜமானனே, எங்களுடைய எஜமானனே. ஹல்லேலூயா. உம்முடைய சேவைக்காய் ஆண்டவரே எங்களை அழைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அழியும் என் கைகளை கொண்ட ஆண்டவரே அழியாத உம் ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக ஆண்டவரே பைத்தியமான எங்களை ஆண்டவரே நீங்க தெரிந்து கொண்ட அந்த சுத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எங்களுடைய எஜமானனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ்யம் கட்ட எங்களை தேடி வந்தீங்களே ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீரோ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை
அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். உண்மையோடு சொல்லுங்க, உண்மையோடு சொல்லுங்க, கண்களை மூடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. ஆண்டவரே, என்னில் என்ன ஆண்டவரே நீங்க நன்மைகள் கண்டீங்க ஆண்டவரே. எங்களை எல்லாம் அழைத்த ஆண்டவரே, உயர்த்தி வைத்தவரே. ஓ தேங்க்யூ. ஹல்லேலூயா. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்டு பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. ஓ அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பே அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். இந்த வேளை ஹல்லேலூயா அவர் செய்த நன்மைகள் நினைத்து நினைத்து ஹல்லேலூயா ஆராதிப்போம், ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன். உண்மையோடு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓ சுதிவேவா, பிரசாந்தவேவா, மகிமயவேவா, கௌரவயவேவா. ஹல்லேலூயா. ஆராதிப்பேன். உற்சாகத்தோடு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் 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 சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். சபை சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனம் இருக்கும் எங்கள் மீட்பரே, எங்கள் சகாயரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே. ஓ துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, எங்களுடைய எபினேசரே. ஹல்லேலூயா. கண்ணுக்குள்ளே என்னை வைத்த ஆண்டவரே, கடைசி வரைக்கும் காத்து கொண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய உள்ள கைகளில் ஆண்டவரே என்னை வரைந்து கொண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பேர் சொல்லி அழைத்தவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் கைவிடாதவர், அவர் ஒரு பொழுதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய புத்திர சுவிகாரத்தை எனக்காக கொடுத்த ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று அழைத்த தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய புத்திர சுவிகாரத்தை கொடுத்து அந்த சுத்த கிருபைக்காக, அந்த அன்புக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறேன் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை ஹல்லேலூயா. ஓ மேன்மை போல் ஆண்டவரே வேறே நாமம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே என் தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே எங்களுடைய தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா,
ஓ நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறே நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறே நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமை உள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமை உள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், thank you. உம்மை ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் ஆண்டவரே, அன்பரே, நல்லவரே, வல்லவரே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆண்டவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமை உள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. நீரே என் தேவன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இந்த காலை வேளை, நீங்க என் தேவன் ஆண்டவரே, நீங்க என்னுடைய ஜீவன் என்று யாருக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஓ, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, விவேகா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஓ, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஓ, பரிசுத்தர் 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 என்ற ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் எங்களோடு இருந்து
ஆண்டவரே எங்களை வழிநடத்தும் தேவன் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுடைய எபினேசரே, எங்களுடைய மன விருப்பத்தை அறிந்து புரிந்து ஆண்டவரே அது செய்ய வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை நாயகனே உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே உம்மை துதித்து பாடுகிறேன் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே நீங்க நல்லவர், நீங்க வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவர், நீங்க வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் ஹல்லேலூயா நீங்க அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா. பிரசன்சா வேவா, மகிமைய வேவா, கௌரவ வேவா. சேனாவல தேவியான் வாச ඔබ සුද්ධයි ඔබ සුද්ධයි ඔබ සුද්ධයි. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ඔබ මෙන් වෙන නාමයක් නැහැ ස්වාමිනී. උස්සු සිංහාසනේ රජකම් කරන සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ ඔබයි ස්වාමිනී. ஹல்லேலூயா. ஓ உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் இருக்கும் எங்கள் மீட்பரே உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மேன்மையான நாமம். ඔබගේ නාමය උසස්, ඔබගේ නාමය උසස්. ඔබ මෙන් වෙන නාමයක් නැහැ. ஓ உம்மை போல வேறொரு நாமம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய நடுவிலே வசித்திடும் ஹல்லேலூயா விரும்பிடும் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்தர் அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைதிட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்தர் அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும்
செய்யும் எங்கள் மத்தியில். ஹல்லேலூயா வாசம் செய்யும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த கடைசி நிமிடத்தில் ஹல்லேலூயா ஓ அவருடைய நாமத்தை உயர்த்தி உண்மையாக உயர்த்துவோம், உண்மையாக உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஓ பரிசுத்தரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா நான் இந்த நாளும் செய்கிற மாதிரி இப்பயும் செய்ய போகிறேன். நம்ம கோரில் யாரும் பாடாம நம்ம சபை மட்டும் இப்போ பாட போகிறோம். முழு மனதோடு இந்த நேரத்தில் அப்பாவை பார்த்து உண்மையாக உண்மையாக பொய் இல்லாம உண்மையாக முழு மனதோடு அவரை பற்றி மட்டும் நினைத்து இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி அப்பா பிதாவை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சபை பாடுவோம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. எவ்வளோ அழகா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு மனதோடு அவர் செய்த நன்மைகள் நினைத்து ஹல்லேலூயா. யார் எங்களை கைவிட்டாலும் அவர் எங்களை கைவிடாதவர். அதனால உண்மையோடு சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய கண்ணீரை துடைக்கும் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை தோளில் தூக்கி சுமந்து கொண்டு போறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய துக்கத்தை அறியும் தேவன் நீர் மட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய தேவையை அறியும் தேவன் நீ மட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு எல்லாம் கூடும் ஆண்டவரே. கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உமக்கு எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. எல்லாம் மாறிவிடும் ஆண்டவரே, எல்லாம் மாறிவிடும் ஆண்டவரே, எல்லாம் மாறிவிடும். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் அதிசயமான நாமம், உம்முடைய நாமம் அற்புதமான நாமம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா இந்த நேரத்தில் எல்லாம் துதியும் எல்லாம் கனமும் எல்லாம் மகிமையும் ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். நாங்கள் இந்த வழியில் இங்கே தேவனுடைய வார்த்தை அந்த சில காரியங்களை நாங்கள் பார்ப்போம். இந்த வழியை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்னால் திருப்பிக் கொள்வோம். இந்த தேவன் தாம் எங்களுடன் பேச போதுமானவர் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் இந்த புதிய மாதத்திலும் இங்கே முதலாவது ஞாயிறு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் இம்மட்டு நாட்களும் எங்களை கூட இருந்து எங்களை வழிநடத்தி காத்து வந்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவை நான் நம்புகிறேன் மிகுதி நாட்களிலும் எங்களை தேவன் கூட இருந்து வழிநடத்த போதுமானவர் என்று சொல்லி நாங்கள் இந்த வழியில் திருப்பிகள் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். இப்படி சொல்லுகிறது. நாங்கள் விதம் சொல்வது அங்கே பரலோக ராஜ்யம் இங்கே பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று சொல்லி
இங்கே வேதம் சொல்லுறதை அங்கே நான் காணக்கூடியதாக இருக்கு. இங்கே 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி அங்கே சொல்லுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஆமென். தேவனுடைய ராஜ்யமானது இங்கே பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆமென். இங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த நாளில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யமானது அங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அங்கே வாழ்ந்த நாட்களில், ரைட், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேக காரியங்களை பேசினார். ரைட், ஓமை நேரடியாகவும் பேசினார், மறைமுகமாகவும் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொன்னார். அதே போல நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பார்க்கும்போது அங்கே மரித்த பின்பதாகவும், மரித்து உயிர்த்தெழுந்தும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து பேசினார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எங்களுடைய பாஷையில் சொன்னா மனுஷன் செத்தாப்புறம் பேசினானப்பா, என்ன அப்படிதான் நான் சொல்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற போதும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறோம், அதற்கு பின்பதாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு அதை குறித்து தேவனுடைய ராஜ்யம் குறித்து அவ்வளவு அறிவு இருக்கே இல்லை. அவர்கள் நினைத்தார்கள், அங்கே ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே யோவானும் அங்கே யாக்கோபுடைய தாயார் என்ன செபதேவின் அங்கே தாய் வந்து சொல்லுகிறாள், என்ன ஒரு வலது புறத்திலும் ஒரு இடது புறத்திலும் இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவில் வந்து கேட்கிறதை காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே சீஷர்களுக்குள்ளே போட்டி உண்டானது. அங்கே யார் பெரியவன் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அங்கே ராஜாவாக பார்த்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வாறு அங்கே ஜனங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உலகத்துக்குரிய ராஜ்யத்துக்குரிய காரியங்களாகத்தான் அந்த நாட்களிலே காணப்பட்டதா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்ன போது, ரைட், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்கிறது இங்கே முழுக்க முழுக்க உலக ராஜ்யத்தோடு விட்டு அங்கே உலக ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல. அது ஆவிக்குரிய ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம். அது மாம்சத்துக்குரிய ராஜ்யமும் அல்ல, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை அங்கே தெளிவாக அவர்கள் பேசினார். ஆனால் அவர்களுக்கு சில வழியிலே சீஷர்களுக்கோ இல்லை ஜனங்களுக்கோ சில வழியிலே விளங்கிக் கொள்ள முடியாமல் போன சந்தர்ப்பங்களும் அங்கே இருக்கிறதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமான இந்த காலை வழி உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு அதை குறித்த அறிவு எங்களுக்கு சில வழியில் இல்லாமல் போகிறது. ரைட், அந்த நாட்களில் சீஷர்கள் நினைத்தார் அன்றைக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு விடுதலை கிடைக்குமா இருந்திருந்தால் அது போதும் என்று சொல்லி, ரைட், அன்றைக்கு உண்மையில் அவர்கள் எதிர்பார்த்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அங்கே அவர்கள் அங்கே அந்த நாட்களிலே அந்த அந்த ரோமர் சாம்ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் இருந்ததுனால அவர் நினைத்தார்கள் இதில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தால் போதும். ஆனபடியாக தான் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக பார்த்தார்கள். உலக ரீதியான ஒரு நாட்டு நடப்புப்படி ஒரு சமாதானத்தை அவர்கள் எதிர்பார்த்த ஒரு ஜனங்களாக அந்த நாட்களில் காணப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்தது ஒரு உலக பிரகாரமான ஒரு விடுதலையோ இல்லை உலக பிரகாரமான காரியங்களை செய்கிறதுக்கு அல்ல. ஆமென், அல்லேலூயா. அது பரலோகத்தோடு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு 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 இந்த 2-3 பிரசிடென்ட் எலெக்ஷன் வருகிறது, என்ன நாட்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொஞ்சம் 2-3 எலெக்ஷனுக்கு முதல் எங்களுடைய நாட்டிலே நடைபெற்ற அங்கே இருந்த அங்கே அதிகாரத்தில் இருக்கிற போது அங்கே அடுத்த எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் போட்டிருந்தார்கள், உங்கள் ஜால பகுதியில் இத்தனை பேர் கேள்விப்பட்டது ரஜுன்கே ரஜுன்னு சொல்லி, ரைட். இங்கே அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு கேட்க போகிறவர் போட்டிருந்தார் இங்கே ரஜுன்கே ரஜுன்னு சொல்லி, ரைட். இங்கே அதுதான் அவருடைய கடைசி அங்கே ஜனாதிபதியாக இருந்தது. இல்லாட்டி அந்த எலெக்ஷனில் படு தோல்வியடைந்து சாதாரணமாக அனுராதபுரத்திலிருந்து ஒருவர் இங்கே ஜனாதிபதியாக அங்கே இந்த தேசத்துக்கு நியமிக்கப்பட்டார். ஆனால் நீங்கள் சாதாரண விளங்கிக் கொள்ளுங்கள், தேவன் ஒருவரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கு தேசத்தில் அநேக சேனைகள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ராஜாதிராஜ். இந்த மனுஷன் சொல்லலாம் நான் எல்லாருக்கும் அங்கே தலைவராக இருக்கலாம்னு சொல்லலாம், அநேக காரியங்களை கதைக்கலாம், ஆனால் தேவன் ஒருவரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வழியில் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அவர் தான் ராஜா. அவர் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த ராஜ்யத்துடைய பிரதிநிதிகளாக இல்லை பிரஜைகளாக நாங்கள் இந்த இடத்திலே காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென்,
அவன் அங்கே யோவான் ஸ்நானகன் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கிறான். மத்தேயு நீங்கள் 11ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன 2:3 வாசிக்கிற போது யோவான் ஸ்நானகன் அங்கே இயேசு இடத்திலே தன் சீசர்களை அனுப்பி ஒரு கேள்வியை கேட்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். யோவான் ஸ்நானகன் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வழியை ஆயத்தப்படுத்த வந்த ஒருவன். ரைட்? இயேசு கிறிஸ்து அவனே சொல்றான், இதோ இங்கே தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அங்கே சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்தினவன். ஆனால் இப்பொழுது அவன் அங்கே சிறையில் இருக்கிறதை காணக்கூடியா இருக்குது. அங்கே அவன் அங்கே அங்கே ராஜாவுடைய பிள்ளையை சுட்டி காட்டின நிமித்தம் அவன் இங்கே சிறைச்சாலையில வைக்கப்பட்டதை காணக்கூடியதா இருக்கிறது. இப்ப இவன் இங்கே இருந்து கேட்கிறான், வருகிறவர் நீர்தானா வேறொருவர் வேற காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்கிறதை காணக்கூடிய. உண்மையில நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் சந்தேகத்தோடு கேட்டான் என்று சொல்லுறதிலும் பார்க்க அவன் அங்கே இவர் தான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான் என்றதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தடுத்த வசனங்களை வாசித்தீங்கன்னு சொன்னா அங்கே 4:5 வாசிக்கிற போது அங்கே வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசித்தீங்கன்னா 4:5 வாசிக்கிற போது, இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். இப்பொழுது யோவானுக்கு தெரிகிறது, ஓம் இவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. ஆமென். அவன் உறுதிப்படுத்திக் கொள்வதை தேவனுடைய ராஜ்யத்துடைய இங்கே காரியங்கள் நடைபெறுகிறதை காணக்கூடியது. கேட்க முடியாதவர்கள் கேட்கிறார்கள், பார்வையடைய முடியாதவர்கள் பார்வையடைகிறார்கள். அங்கே தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, நடக்க முடியாதவர்கள் நடக்கிறார்கள். அங்கே தேவனுடைய ராஜ்யத்துடைய காரியங்கள் இங்கே நிறைவேறுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். தேவனுடைய ராஜ்யத்துடைய காரியங்கள் தேசத்திலே நிறைவேறும்படியாக அவர் வந்தவரை காணப்படுகிறார். ஆமென். அங்கே தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று சொல்லுகிற போது நாங்கள் சில வழியில் யோசிக்கலாம், இங்கே மனுஷன் மேலே பலவந்தம் உண்மையில தேவனுடைய ராஜ்யம் மனுஷன் மேலே எந்த விதத்திலும் பலவந்தம் பண்ணப்படுகிறது இல்லை. ரைட்? அங்கே நாங்கள் அங்கே சில பேர் சொல்கிறோம், அதை ஃபோர்ஸ் பண்ணி சில வழியில் செய்கிறார்கள்னு சொல்லி. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுய விருப்பப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறார். சில வழியிலே சபையில் அங்கே பொருட்கள் கொடுக்கிறார்கள், பணம் கொடுக்கிறார்கள், இல்லாவிட்ட என்ன வேறு ஏதாவது செய்து சபைக்கு சேர்க்கிறார்கள். உண்மையில சபையில் அப்படியான காரியங்கள் வந்த ஒருவருக்கு என்ன சில வழியில் அவற்றை இயலாமையினால சில உதவிகள் கிடைக்கலாம். ஆனால் நாங்கள் சபையில் அப்படி செய்கிறதில்ல. சபையில் மாறாக நான் வாங்குறது தான் எங்களுடைய வழக்கம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒன்றை நீங்கள் விளங்கிக்கொள்ள. இந்த நாளில் நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ரைட் மனுஷன் மேலே தேவன் தம்முடைய ஆளுகையை இல்லாவிட்டால் இங்கே வலு கட்டாயமாக ஒருதனே எந்த இடத்துல நீங்கள் சந்தித்ததை நீங்கள் காண முடியாது. ரைட்? ஆனா அங்கே தேவனுடைய ராஜ்யம் சொல்றது பலவந்தம் பண்ணப்படுகிறன்னு சொல்றது அங்கே அது பிசாசுக்கு எதிராக, ரைட்? இல்ல பிசாசுடைய ராஜ்யத்துக்கு எதிராக, இல்லாட்டி இருளுக்கு எதிராகத்தான் அங்கே கிரியை செய்கிறதை நான் காணக்கூடியதா இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, இங்கே சத்துருடைய ராஜ்யம். இந்த உலகத்தில் பிசாசுடைய ராஜ்யம் இருக்கிறது, ரைட்? அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அங்கே சத்துருடைய ராஜ்யத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவை எப்பொழுதும் அது அங்கே அவைகளை அங்கே தேவனுடைய ராஜ்யமானது சத்துருடைய பிசாசுடைய ராஜ்யத்தை தான் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. இல்லாவிட்டு அதைத்தான் அங்கே பலவந்தம் பண்ணப்படுகிறதை பலவந்தம் பண்ணுகிறதை நான் காணப்படும். மனுஷன் மேலே பலவந்தம் பண்ணுகிறதே அல்ல. ரைட்? நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னா நீங்கள் மாற்கு 5ஆம் அதிகாரம் 1-6 வரை வாசிக்கிற போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறது. அவன் இப்படிப்பட்டவனா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மாற்கு 5ஆம் அதிகாரம் 1-6 வரை வாசிக்கிற போது, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகள் இருந்து அவருக்கு எதிராக வந்தான்.
அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். நாங்க அவனை பற்றி சொல்றப்போ சொல்ல அவனங்க வீடுகளில் வாரையில அவனுங்க கல்லறையில வாழுகிற ஒருவனாக இருந்தான். ரைட். அவன் வஸ்திரம் உடுத்திருக்கையில வஸ்திரம் இல்லாத ஒருவனாக இருந்தான். அங்கே இங்கே கட்டவிழ்க்கப்பட்ட ஒருவனாக இல்லை, இங்கே கட்டப்பட்ட ஒருவனாக இருந்தான். ரைட். அதுதான் அங்கே நான் பக்கம் பிசாசினாலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை காணக்கூடியது. அங்கே பிசாசு பிடிக்கிற போது சில பிசாசு என்ன செய்கிறான், மனுஷனுடைய வாழ்க்கையில் அவமானத்தை கொண்டு வருகிறான். ரைட். இங்கே நிர்வாணத்தை கொண்டு வருகிறான். அதே போல பிசாசான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெறுகிற போது எப்படியாலும் அவனை இறுதியிலே அழித்து போடத்தான் பிசாசான கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லுதான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் அங்கே சத்துருடைய வேலை. அவனை எப்படியா இருளிலே வைத்துக் கொள்ளவன், தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்து கட்டுகள் வைக்கிறான், அவனை சுயமாய் காரியங்கள் செய்ய முடியாத அளவுக்கு வைத்திருக்கிறான். இங்கே உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு சில வேளையில இன்றைக்கு சில இந்த சாத்தானுடைய வேர்ஷிப்னு சொல்லுகிற வேளையிலே அங்கே சில அதிகமான வேர்ஷிப் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களும் அங்கே நிர்வாணத்திலே அங்கே ஆராதனைகளை நடத்துகிறதை காணக்கூடியது இருக்கிறது. ரைட். சில வேளையில் நாங்கள் ஆடைகள் அங்கே தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாக நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதே போல எங்களுடைய ஆடைகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரைட். சில வேளையில அங்கே அது நாங்கள் சில வேளையில நாங்கள் நடந்து கொள்கிற உடுத்திருக்கிற விதங்கள் சில தேவனுக்கு கனத்தை கொடுக்க முடியாத விதத்தில் இருக்கலாம். ரைட். நாங்கள் அதுவும் சில நான் சொல்லுவோம் அது பரவாயில்ல பாஸ்டர். சிலர் அங்கே ஆராதனை விட்டு போகிற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஏன்னா தாங்கள் விரும்பின விதத்தில் உடுத்தி கொண்டு ஆராதனைக்கு வர முடியாதனாலே ஜனங்கள் ஆராதனை விட்டு வெளியில போகிறார்கள். ரைட். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அங்கே நாங்கள் அவைகளுக்குள்ளே போனால் அது எங்களை இன்னும் அங்கே அதுக்குள்ளே இழுத்து செல்லுகிறவைகளாகத்தான் அங்கே காணப்படுகிறதா இருக்கிறது. ஆனபடினாலே நாங்கள் தேவனுக்கு கனத்தை கொடுக்கிற விதத்தில் நாங்கள் உடுத்து வைக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. உண்மையில இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில பிசாசு இப்படித்தான் அவனுக்கு சுய அறிவு இல்லை. உண்மையில அப்படித்தான் சொல்லுகிறது. அவனுக்கு இந்த காரியம் நான் கட்டுப்பட்டிருக்கிறான், தனக்கு என்ன நடக்குது இது நடக்குதுன்னு. ஆனால் தேவன் விடுதலை ஆக்கின பின்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதி சொல்லுகிறது 15-16 வாசித்தீங்கன்னு சொன்னால் விதம் இப்படி சொல்லுது. அதே அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுகிற போது இயேசுவினிடத்திலே வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கு பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அவன் கல்லறையில் இருந்த நேரம் பயப்படையில, புத்தி தெளிந்தவரைதான் யோசனை வந்தது. பிரியமானவர்கள், இந்த நாளில் ஒன்று நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இங்கே பிசாசான ராஜ்யத்துக்கும் இங்கே வித்தியாசம் இருக்கிறது. ரைட். இங்கே அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லி வேதம் சொல்றதை காணக்கூடிய சொல்வது. கொலோசி 2:13 நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னா அங்கே வேதம் சொல்வது கொலோசி 2:13 வாசிக்கிற நேரத்தில் கொலோசி 2:13 இப்படி சொல்லுவது. நீங்கள் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் சொல்லி. ஆமீன். இது அன்பின் ராஜ்யம். ரைட். ஆமீன். இது அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனபடிதான் அங்கே தேவனுடைய ராஜ்யத்துடைய குணாதிசயங்கள் சிலது இருக்கிறது. ரைட். இங்கே அன்பு, இங்கே சந்தோஷம், சமாதானம், ரைட், அதை நாங்கள் காண்பிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது எப்போ எங்கே இருக்கிறோம்? நாங்கள் முந்தைய நாங்கள் இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்தோம். இப்பொழுது தேவன்களை அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்து எங்களை வைத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்குதான்னு கேட்டால் இருக்கிறது. அதுங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்தீங்க. மத்தேயு 12:28 வாசிக்கிற போது இப்படி சொல்லுகிறது. நீங்க வாசிங்க. மத்தேயு 12:28 வாசிக்கிற போது,
நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் ம். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆமென். ஆண்டவரான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவருடைய ராஜ்யமும் இந்த உலகத்தில் வந்தாயிட்டது. சத்துருடைய பிசாசுடைய இந்த ராஜ்யம் ஆளுகை இந்த உலகத்தில் இருக்கிறது. அதே போல தேவனுடைய ராஜ்யமும் வந்தாயிருக்கிறதுன்னு சொல்லுது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பதாக அதோட அவருடைய ராஜ்யம் எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்றது அல்ல. ரைட்? நான் ஒன்று விளங்கிக் கொள்ளும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து உயிர்த்தெழுந்த பின்பதாகவும் தொடர்ந்தும் இந்த இடத்திலே ராஜ்யம் இருக்கிறது. அது யாருக்குள்ளே என்று சொன்னா உங்களுக்குள்ளே அது காணப்படுகிறதா இருக்கிறது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்தாயிட்டது. அப்ப உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அப்ப இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எவர்களுக்கெல்லாம் ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் காணப்படுகிறதா இருக்கிறது. அப்ப நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே சமாதானத்தை கூறத்தக்கதாக, இல்லாட்டி தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்தத்தக்கதாக அங்கே தேவன் அங்கே கிரிய செய்கிறவராக. அப்ப நாங்கள் போகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் எடுத்து செல்லுகிறவளா இருக்கிறோம். இப்போ நாங்கள் அங்கே போய் அங்கே என்ன எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய கிரிகைகள் வித்தியாசப்படமா இருந்ததுன்னு சொன்னால் அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும். அப்படிதானே? அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் கிரிகைகள் வந்து அன்பு, சந்தோஷம், ரைட்? அங்கே ஒருமனப்பாடு, இவைகளைத்தான் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் பண்புகளாக இருக்கிறது. இப்போ நாங்கள் அங்கே போகிற போது தேவனுடைய இப்பொழுது என்ன செய்கிறது? தேவனுடைய ராஜ்யம் எங்களோடு போகிறது, கடந்து போகிறது, எங்கள் ஒவ்வொருவரோடையும் கடந்து போகிறது. இப்போ தேவன் எதிர்பார்க்கிற நாங்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரதித்துவப்படுத்துகிறவர்கள். எங்கெல்லாம் நான் ஜீவிக்கிறோமோ, எங்கெல்லாம் வாழ்கிறோமோ, எங்கெல்லாம் நான் போகிறோமோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் அங்கே கடந்து போகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதா இருக்கிறது. இந்த நாட்களில் போய் தேவனுடைய ராஜ்யம் அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே 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 முதலாவது வருகையில் இயேசு கிறிஸ்து வந்தபோது தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வந்ததாக காணப்படுகிறது. மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை இங்கே வருகிற போது அங்கே அந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படி அங்கே பகிரங்கமாக காணப்படும். இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், அது மறைமுகமாக இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் காணப்படுகிறது. ஆமென். இங்கே இயேசு கிறிஸ்து வருகையிலிருந்து மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை வரை அது மறைமுகமாக இந்த பூமியிலே காணப்படுகிறது. ஆனால் அதன் பின்பதாக 1000 வருஷம் நாங்கள் அங்கே ஆட்சி செய்கிறதை நாங்கள் காணக்கூடிய தேவன் அங்கே பகிரங்கமாக, இப்பொழுது மறைமுகமாக எங்கள் மத்தியிலே காணப்படுகிறது. அவங்களை பார்த்து அது எங்க எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தான் அது கிரிய செய்கிறதை காணக்கூடியதா இருக்கு. அவை இதனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. எதுக்கு? மனுஷனுக்கு விரோதம் அல்ல, அங்கே சத்துருக்கு விரோதமாக பலவந்தம் பண்ணப்படுகிறது என்பதை காணக்கூடியதா இருக்கிறது. அவன் தேவனுடைய பிரஜைகளாக எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு பாச சொன்னது போல அங்கே ஒரு பொறுப்பு கடமைகள் இருக்கிறது. ரைட்? அவை நாங்கள் வாசிப்போம். அங்கே வேதாகம் இப்படி சொல்கிறது, நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற போது மத்தேயு 24:14 சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த சுவிசேஷம் அங்கே சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். உங்களுக்கு தெரியும் சிஸ்டர் ஜெயசிந்தா அங்கே அநேக 2-3 வருஷங்களுக்கு முன்பதாக அங்கே இந்தியாவில் ஏன்னா ராஜஸ்தான் பகுதியில் முழுக்க சுவிசேஷம் கேள்விப்படாத ஒரு பகுதி, ஏன்னா பாத் கம்யூனிட்டின்னு சொல்லப்படுகிற அந்த சமூகத்தின் மத்தியிலே அவள் அங்கே ஊழியம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு முழுக்க சுவிசேஷம் கேள்விப்படாத அந்த சமூகத்திலே ஒரு சபையை ஸ்தாபிக்கக்கூடிய, ஆனால் நான் அதன் பின்பு ஊழியம் செய்த போது அநேக உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகளுக்குள்ளே கடந்து சென்றார். ரைட்? ஆனாலும் இன்றைக்கு அந்த சமூகம் மத்தியிலே ஒரு சபை இருக்கிறது. ரைட்? அது முழுக்க அங்கே அதான் அங்கே சுவிசேஷம் அங்கே மீண்டும் நான் வாசிப்போம். 24:14 சொல்லுகிறது. அங்கே என்னென்று சொன்னால் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். பூலோகத்துள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். உங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமையிலோட பொறுப்பு இருக்கிறது அந்த சுவிசேஷத்தை இங்கே ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதா. உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டு தெரியாது, இங்கே வில்லியம் ஓல்ட்னு சொல்லி எத்தனை பேர் கேள்விப்பட்ட வில்லியம் ஓல்ட்ன்ற கதை. ரைட்? வில்லியம் ஓல்ட் வந்து தனது 7 வயதில் எத்தனை பேர் அங்கே முழு வேதாகமத்தையும் வாசித்திருக்குன்னு சொல்லுங்க.
ஒரு தடவையாவது நான் வாசித்திருக்கிறேன், எஸ் 2 தடவை நான் வாசித்திருக்கிறேன், 3 தடவை, ரைட். வில்லியம் ஓல்ட் 7 வயசுல 6 தடவைகள் தன்னுடைய வேதாமத்தை வாசித்திருக்கிறார், ரைட். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை பார்த்து கேட்டால் உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டால் எல்லாரும் 16 வயசுக்கு 17 வயசுக்கு மேற்பட்டாக்கள் நான் நினைக்கிறேன், ரைட். அப்படித்தானே? 17 வயசு 16 வயசுன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஆனால் 17 வயசுல இவர் சிறந்த ஒரு சண்டே ஸ்கூல் ஆசிரியர் இருந்தார். 20 வயசுல சிறந்த ஒரு பிரசங்கியார், ரைட். இங்கிலாந்திலே ஒரு சிறந்த பிரசங்கியாராக இங்கே காணப்பட்டார். அநேக சபைகளால் வரவேற்கப்பட்ட, அநேக சபைகள் அழைத்தது எங்களிடத்தில் வாங்க அங்கே கூப்பிட்டு பிரசங்கிக்க பண்ணிவிட ஒரு வாலிப பிரசங்கியா. இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை போனது. ஒரு நாள் இவர் ஒரு மிஷனரி செமினாரில் கலந்து கொள்ளார். அங்கே தோமஸ் குக்னு சொல்லி ஒரு மிஷனரி இங்கே பேசி கொண்டிருக்கிற போது, அது விசேஷமாக இலங்கை தேசத்தை குறித்து பேசி, இலங்கை தேசத்துக்கு சுவிசேஷர்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இங்கே பேசி கொண்டிருக்கிற போது அந்த பிரசங்கத்தை கேட்டு அங்கே இந்த வில்லியம் ஓ சொன்னாராம், நான் போக ஆயத்தம் என்று சொல்லி அங்கே மிஷனரி சங்கத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதினாராம். இங்கே கடிதத்தை எழுதின போது மிஷனரி சங்கம் சொல்லிச்சு தான், நாங்கள் உங்களை அனுப்ப முடியாது, நீங்கள் திருமணம் முடித்தவராகத்தான் இருக்கணும், திருமணம் முடித்தவரை தான் நாங்கள் அனுப்புவோம்னு சொல்லி இவர் சொன்னாராம். சரின்னு சொல்லி இவர் தனக்கு ஏற்ற விதத்திலே தேடி ஒரு பெண்ணை பிடித்து திருமணம் முடித்து கொண்டார். திருமணம் முடித்து அங்கே 5வது நாள்ல இங்கே சொன்னாரலாம், அங்கே கப்பல் வலிக்கிடுவது நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லி. திருமணம் முடித்து 5வது நாள் நீங்கள் எங்க போவீங்க சாதாரணமா? ரைட், எங்கேயாவது கனிமூன் போது தான் யோசிப்போம் என்ன. ஆனால் 5வது நாள் அவர் கப்பல்னோடு நாங்கள் நினைக்கிறோம் சொகுசு இல்லை அந்த நாட்களில், ரைட். கிட்டத்தட்ட 6 மாதம் இலங்கை வருகிறதுக்கு, அதுவும் அது கப்பல் எங்கே அந்த படகு சுற்றுதோ அந்த மாதிரி தான் போய் தெரியணும். மிகவும் கஷ்டமான சூழல், ரைட். 5வது நாள் அவர் அங்கே தன்னுடைய கப்பலை ஏறிக்கொண்டாராம், தன்னுடைய அங்கே தோமஸ் குக்கோட சேர்ந்து கொண்டு, ரைட். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மிக துக்கமான காரியம், 10 நாட்களுக்குள்ள மனைவி வியாதிப்பட்டு இங்கே மரித்து போனார், ரைட். அவருடைய மனைவியுடைய பொடியை இங்கே அங்கே அவன் பார்த்தாரலாம், கூடுமான மட்டும் எங்கேயாவது கரை இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு அடக்கம் செய்வதற்கு அது மிக தூரமாக இருக்கும், இல்லாட்ட அது கஷ்டம்னு சொல்லி தண்ணீருக்குள்ளேயே தன்னுடைய மனைவியை அடக்கம் செய்து கொண்டாராம், திருமணம் முடிச்சு 10 நாட்களுக்குள்ளே, ரைட். இப்படியாக வருகிற போது அவருடைய அங்கே தோமஸ் குக்கும் அங்கே மரித்து போயிட்டார், லீடரும் அங்கே மரித்து போனார். இப்படியாக தான் 6 மாதத்துக்கு பின்பதாக அங்கே கால் பகுதியில் காலுக்கு சேர்ந்தார்கள், காலி பகுதியில் சேர்ந்தார்கள். அங்கே இவர் 2 பேராக அனுப்பினார்கள். இவர் கடையில் தனித்து போனார். இவர் எங்கே பேட்டிக்குளோவுக்கு அனுப்பினார்கள். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பேட்டிக்குளோ மட்டக்குளோ பகுதியில் அவர் சந்தியில் பெரிய ஒரு சிலை ஒன்று வைத்திருக்கிறார்கள். இவர் வாழ்ந்தது வெறும் 8 மாதங்கள், 2 மாதத்திலே இங்கே தமிழை கற்றுக்கொண்டு அவர் சுவிசேஷத்தை இங்கே தமிழிலே இங்கே பிரசங்கம் பண்ணினாராம். 8 மாதத்துக்குள்ள 150 பேரை சேர்த்து ஒரு சபையை கட்டினார், 7 பாடசாலைகளையும் ஒரு கொளிச்சையும் இங்கே கட்டினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ரைட். எனக்கு பிரியமான வாழ்ந்தது பெரிய காலம் இல்லை, ஆனால் இலங்கை தேசத்து குறித்த ஒரு ஆர்வம் இல்லை. அவருடைய செய்தி கேள்விப்பட்ட போது அவர் சொன்னாராம், அந்த வாலிப பிராயத்திலே நான் போக ஆயத்தம் என்று சொல்லி. இன்றைக்கு எனக்கு பிரியும் உங்களுக்கு அந்த சுவிசேஷத்துடைய இன்றைக்கு அந்த பாச சொன்னது போல சில வழியிலே கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு போகிற போது அங்கே யாரும் இருக்கவே மாட்டார்கள் சில வழியிலே, ரைட். எவ்வளவு சோர்வுகள், அதைரியங்கள், எவ்வளவு சவால்களை சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் உங்களை பாவிக்க விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொள்ளும்படியா நாமே இன்றைக்கு என்ன கம்ஃபர்டபுளாக நாங்கள் இருந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு நாங்கள் பழகி கொண்டிருக்கோம். தேவன் எதிர்பார்க்கிறார் மற்றவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை கொண்டு செல்லத்தக்கதான். அதே போல் நாங்கள் அங்கே தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மட்டுமல்ல, அங்கே இப்போ பவுல் சொல்கிறாங்க, சுவிசேஷத்தை அறிவித்து என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, ரைட். இங்கே தேவனுடைய பிரதான கட்டளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம். அது மட்டுமில்லை, நாங்கள் அதுபோல் ஜெபிக்கிற ஜனங்களாம் காணப்பட வேண்டும். நாமே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவங்க ஜெபம் தேவைப்படுகிறது, ரைட். நீங்கள் ஆதி சபையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெபிக்கிற சபை இங்கே வளருகிற சபையாக இருக்கிறது. ஆதி சபையில் உங்களுக்கு நாங்கள் 1ஆம் அதிகாரம் தொடங்குகிற போதே அவர் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ரைட். அதுக்கு பின்பதாக அங்கே 2ஆம் அதிகாரம் அங்கே கடைசி பாதி சொல்றது ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ரைட். இங்கே உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், நாங்கள் தேவனுடைய செய்தியை நாங்கள் அறிவிக்கிறது மட்டுமல்ல, நாங்கள் ஜெபத்திலேயும்
தரித்திருக்கிற ஜனங்களா இருக்கணும். ஆமென். அங்கே அங்கே ஒரு பிசாசை முந்தி கட்டினால் ஒழிய அவனை விடுதலை ஆக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற மனுஷன். ஆனால் எங்கள் மேல் ஒரு கடமை இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த பகுதியில் இந்த ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே கொண்டு வரத்தக்கதாக. ஆமென். இருளிலே கட்டுகளிலே இல்லாவிட்டால் பிசாசனுடைய ஆதிக்கத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும்படியா, இல்ல சத்துருடைய ராஜ்யத்தில் இல்ல சத்துருடைய ஆளுகையிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் கொண்டு வரும்படியா, அதனால தேவனுடைய ராஜ்யத்தை பிரதித்துவப்படுத்தும்படியா. இருள் இருக்கிற இடத்துல அங்கே ஒளி வருகிற போது இருள் விலகி போகிறதா இருக்கிறது. உங்களை பார்த்து சொல்றேன், நான் ஒளியை கொண்டு செல்லுகிற ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே குழப்பமான சூழலில் சமாதானத்தை கொண்டு செல்லுகிற ஜனங்கள். எங்கள் ஒவ்வொரு மேலும் கடமை இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த தேசத்திலே பிணைத்துப்படுத்த நாங்கள் அதான பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து தான் வேதம் சொல்லுகிறது. என்ன அப்போ அதாவது எங்களுடைய வாழ்க்கையை பலனடைந்து அங்கே யூதேயாலும் சமாரியம் உலகத்தின் கடைசியில் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. இப்போ எங்களுடைய வாழ்க்கையை கண்டு எங்களுடைய ராஜ்யத்துடைய பண்புகளை கண்டு ஜனங்கள் தேவனிடத்தில் இருக்கணும். அதன் பின்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை மாற்றிங்கன்னு சொன்னால் ஜனங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அநேக தடவைகளே திரும்ப திரும்ப சொல்லுறதை காணக்கூடியது. திரளான ஜனங்கள், புருஷர்கள், ஸ்திரீகள், அங்கே சீஷர்கள் பெருகினர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியவங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், இன்னைக்கு எங்களுடைய கடமை இருக்கிறது இங்கே தேவனுடைய பண்புகள் தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்கள் மண்டியிலே கொண்டு போகத்தக்கதா. ஆமென். அவை நான் யாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்பேன், எங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்பேன்.